ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேசவா யூடியூப் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி மீன் தொட்டி எப்படி க்ளீன் பண்ணுறது பார்க்க போகிறோம். இதுதான் இப்போ நம்ம மீன் தொட்டி. இவ்வளோ ஃபுல்லாக இருக்குது தண்ணி. இப்போ இந்த தண்ணி வந்து இப்போ நம்ம வந்து மாற்ற போகிறோம். மீன்லாம் உள்ளே இருக்குது. மீன் எல்லாம் உள்ளே வச்ச மணிக்கே நம்ம வந்து இப்போ தண்ணி மாற்ற போகிறோம். வாங்க, அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம எடுத்துக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம வந்து இப்போ வந்து தண்ணி வந்து இந்த இடத்துல நம்ம வந்து வெளியே தள்ள போகிறோம். அது தண்ணியெல்லாம் வாங்க இது பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சைடு வந்து நம்ம வந்து இதை வந்து உள்ளே வச்சுட்டு இதை வந்துட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா நம்ம வந்து தண்ணி வந்து வெளியே சொல்லி ஆனால் இப்போ வந்து செட் பண்ணிட்டு ஒன்று வந்து காட்டுறேன். செட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் பார்ப்போம் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த இது வந்து அந்த டியூப்பை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அப்படியே இது கஷ்டம். இப்போ இந்த டியூப் வந்து தண்ணி வந்து டியூப் வரணும். இப்போ இந்த இதை எடுத்துகிட்டு நம்ம இப்படி வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா தண்ணி வந்து அதுலேருந்து எடுத்து நம்மளுக்கு வந்து இது வந்து உள்ளே கொடுத்துரும். அவ்வளோதான். இனிமேல் அதே வேலையை பார்த்துக்கோ. எல்லா தண்ணியும் அது வெளியே தள்ளுறோம். செடியெல்லாம் வெளியே எடுத்து ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு மீதி வச்சா அந்த தண்ணி அப்படியே க்ளீன் ஆகிடும். அவ்வளோதான். அந்த தண்ணி வந்து நான் என்ன பண்ணுவேன்னா அப்படியே வந்து பக்கத்தில் இருக்க இந்த செடிக்கெல்லாம் வந்து விட்டுட்டு தண்ணியை வந்து கீழே ஊற்றிடுவேன். நிறைய தண்ணி இருந்துச்சுன்னா தண்ணியை வந்து கீழே வர நம்மகிட்ட தொட்டி இருக்குது, பூந்தொட்டியெல்லாம் அதில் போயிட்டு தண்ணியை வந்து யூஸ் பண்ணி செடிக்கு ஊற்றி யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி நம்ம வந்து மீன் தொட்டி வைக்கிறதுனால செடிக்கும் வச்சுக்கலாம். நம்ம மீன் தண்ணியை இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் வந்து நம்மளுக்கு வந்து செடிக்கு வந்து நல்லா சத்தாக வரும். பாருங்கள், நான் வீட்டில் வர செடியில் வெண்டைக்காய் வளருது. இந்த மாதிரி மீன் தண்ணி ஊற்றுறதுனால பூக்கெல்லாம் நல்லா பூக்கும். வாங்க, தண்ணி அப்படியே கொஞ்சமாக ஃபுல்லாகுது. இந்த ஃப்ரிட்ஜில் இருந்து அப்படியே தண்ணி எல்லாமே இதோடய வந்துட்டு இதுக்கு வந்துடும். அப்புறம் அது ஃபுல்லாக அடுத்து அதை ட்ரப்புக்கு வந்து நம்ம மாற்றிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தண்ணி மாற்ற வரைக்கும் என்ன பண்ணலாம்னா, அது வரைக்கும் நம்ம மீனுக்கு வந்து சாப்பாடு போட்டுருக்கலாம். பாருங்கள், மீன்லாம் சாப்பிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த ட்ரிப்பு ஃபுல்லாகிடுச்சு. இப்போ நம்ம வந்து அடுத்த ட்ரிப்புக்கு மாற்றிட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, உள்ளே இருக்கிற ஃபாக்ஸ்டர் எல்லாத்தையும் எடுத்து வந்து ட்ரப்பில் போட்டு க்ளீன் பண்ண போகிறோம். நம்ம எடுத்து போடுவோம். பாருங்கள், இப்போ ஃபாக்ஸ்டர் எடுக்கிறதுனால தண்ணி எல்லாமே கலங்கலாக வந்துட்டு தண்ணி எல்லாமே அழுக்காக தெரியுது. இப்போ தான் ஃபாக்ஸ்டர் எடுத்த உடனே பாருங்கள் தண்ணி எவ்வளோ கலங்கலாக வச்சுட்டு நம்ம இப்போ எல்லா ஃபாக்ஸ்டரையும் எடுத்துகிட்டு அடுத்து தண்ணி எல்லாத்தையும் மாற்றிட்டு புது தண்ணி மாற்றி பார்க்கலாம். வாங்க, தொட்டியில் தண்ணியெல்லாம் க்ளீன் பண்ணிடுச்சு. இப்போ இவ்வளோ தான் தண்ணி இருக்குது. பாருங்கள், தண்ணியெல்லாம் அழுக்கு தண்ணியாக இருக்குது. எல்லாத்தையும் செடிக்கு ஊற்றிட்டுருக்கோம். இப்போ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறோம், இப்போ வந்து டியூப் மாட்டி தண்ணி ஊற்ற போகிறோம். மீன் தொட்டிக்கு புது தண்ணி விட போகிறோம். அதுதான் இதோட இந்த தொட்டி ஃபில் பண்ண ஒன்று அந்த ஃபாக்ஸ்டர் எல்லாம் உள்ளே போட்டு சரி பண்ணுற ரெடி தான் தொட்டியை. இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் தொட்டி க்ளீன் பண்ணோன்னா நம்ம மீன் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.